நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் சில நன்மைகள் நடந்துடும். நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்போம், அதுக்கு மேலான சில நன்மைகள் நடந்துடும். ஒரு சில இடங்களில நம்ம நன்மை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம், ஆனா நமக்கு அது நன்மையாய் தெரியாத சில காரியங்கள் கூட நடந்துரும் பாருங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு எது நடந்தாலும் நடக்காம இருந்தாலும் கர்த்தரே தான் மன மகிழ்ச்சி தவிர கர்த்தர் கொடுக்கறது மன மகிழ்ச்சி இல்லை. ஆமென். இன்னைக்கு நம்ம வெகுமானங்களை தேடி அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போகாதபடிக்கு கர்த்தரே நமக்கு வெகுமானமா இருக்கிறார் என்கின்ற ஒரு மன மகிழ்ச்சியில இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நேரத்துக்கு தகுந்தாலும் அதற்கு அனுகூலமான ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாமே. நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 1081 பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சுவிசேஷகன் ஒரு இடத்திற்கு வருகிற போது அங்க தேவனுக்கென்று செய்ய வேண்டிய சில காரியங்களும் தேவ பிள்ளைகளுக்கு நடக்கிற சில ஆசீர்வாதங்களையும் சேர்த்தியே இந்த நாகூம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். முதலாவது, ஒரு சுவிசேஷகன் வருகிற போது எதை ஆசரிக்க சொல்றார்னா, உன் பண்டிகையை என்ன பண்ணுங்க, ஆசரியுங்கள். அது யூதாவே உன் பண்டிகையை ஆசரி. அது மாத்திரமல்ல, உன் பொருத்தனைகளை நீ என்ன பண்ணு, நிறைவேற்று, செலுத்து. அதோடு கூட கீழே சொல்றாரு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, அப்பொழுது துஷ்டன் உன் வழியாய் நீ என்ன பண்ண வரதில்ல, அவன் ஏதோ கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் வரவனால முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போய்விட்டான் அப்படிங்கிறார். இப்ப சுவிசேஷம்னா என்ன? ஆமென். உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், சுவிசேஷம்னா என்ன, அல்லது நற்செய்தினா என்ன? இன்னைக்கு நற்செய்திக்கும் சுவிசேஷத்திற்கும் வித்தியாசம் தெரியாததுனால சுவிசேஷத்தை நற்செய்தியா மாத்திடுறாங்க, அல்லது நற்செய்தியை சுவிசேஷமா மாற்றிடுறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் வருகிற போது எந்த இடத்துல இருந்த மனுஷனை அந்த சுவிசேஷம் எந்த இடத்துக்கு கொண்டு போகும் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக உங்கள் பண்டிகைகளை நீங்க என்ன பண்ணணும், ஆசரிக்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் இருக்குது, அல்லது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்குரியவர்களுக்கென்று ஒரு சில பண்டிகைகள் இருக்குது. ஆனா இங்க யூதாவே உன் பண்டிகையை ஆசரி அப்படிங்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக பண்டிகைகளில மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை என்ன அப்படின்னா, அது பஸ்கா பண்டிகை எனப்பட்ட ஒரு பண்டிகை தான். ஏன் அப்படின்னா, இந்த பஸ்கா பண்டிகையில தான் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய நிழல்ல இரவு பகலும் விடுதலையோடு கூட வாழ்ந்தாங்க. அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற முறைமையோ, இந்த பஸ்கா பண்டிகையில பங்கு பெறுகிற மக்களுடைய அவயங்களில் அல்லது வாழ்க்கையில இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார். யாத்ராகமம் 12வது அதிகாரத்தினுடைய 8லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடோ கசப்பான கீரையோடு புசிக்க வேணும். அந்த பஸ்கா ஆசரிக்கிற முறைமையை சொல்றார் பாருங்க. ஒன்று ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம், இன்னொன்று புளிப்பில்லாத அப்பம், மூன்றாவது கசப்பான கீரையை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஆட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. இது பஸ்காவில எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆட்டுக்குட்டி எதை காண்பிக்கிறது அப்படின்னா,
நீ பலியாக வேண்டிய இடத்துல தேவன் உன்மேல அன்பு கூர்ந்து, நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல தேவன் உனக்காக ஒரு ஜீவனை ஆயத்தப்படுத்தி, எப்படி ஏதேன் தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த நாள்ல தேவன் சந்தித்த போது, அந்த மனிதனுக்காக ஒரு ஜீவனை ஏதேன் தோட்டத்துல பலி செலுத்தி, அதனுடைய தோல் உடைய எடுத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடுத்தி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பின அதே அன்பின் தேவன் தான் இப்ப எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக, இஸ்ரவேலருடைய தலைசன் பிள்ளைகள் சாகாம இஸ்ரவேலுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கிறார். அதோடு கூட புளிப்பில்லாத அப்பத்தை அப்படிங்கிறார். புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா, இத பவுல் எழுதும் போது சொல்றாரு, துர்க்குணம் பொல்லாப்பு என்கின்ற ஒரு புளிப்புள்ள அப்பத்தை அல்ல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்க கூடாதாமாங்க? துர்க்குணம். அப்புறம் என்ன நம்மலாம் பொல்லாப்பு. பொல்லாப்புங்கிற ஒரு லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரும். இதோடு கூட ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த அப்பத்தையும் எடுத்துக்கங்க, ஆடை எடுத்துங்க. இந்த கசப்பான கீரையை எதுக்கு சாப்பிட சொல்றார்? கசப்பு பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா உங்களுக்கு? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? கசப்பு பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா? வாழ்க்கையில சில கசப்புகள் நம்ம லைஃப்ல தேவனால அனுமதிக்கப்படும் பாருங்க. அப்ப அந்த அனுமதிக்கப்படுகிற கசப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவாய்ட் பண்ணக்கூடாது. இதே பார்வோன் எகிப்து தேசத்துல அவங்களுடைய ஜீவனைய கசப்பாக்குனானாமா. வேலைய கொடுத்து பழுவாக்கி சம்பளம் கொடுக்காம வாழ்க்கையே அவங்களுக்கு ஏன் வாழுகிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு பார்வோன் என்ன பண்ணிருக்கிறான்னா இருதயத்தை கசப்பாக்கி இருக்கிறான். அதனால கர்த்தர் எதை கொண்டு வர்றாருன்னா, எப்பா நீ கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, தேவன் தான் உனக்கு இந்த மதுரமான வாழ்க்கை என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறாரு என்பதை அந்த பஸ்காவை புசிக்கிற எல்லா வருடமும் கசப்பை நீ அனுமதிக்கிறார். இப்ப சில கசப்புகள் நம்ம போற இடத்துல இருக்கலாம், ஒரு கசப்புகள் நம்ம குடும்பத்துல இருக்கலாம், கசப்பு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஒன்றை மறந்துடக்கூடாது, தேவன் இந்த கசப்பை ஏன் அனுமதித்தார்னா, நீங்க மாறா எனப்பட்ட ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் மக்களுக்கு தாகம் உண்டாயிடுச்சாமா. தாகத்துல வேகமா ஓடி போய் இருக்கிற தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. தண்ணி கசப்பா இருந்ததுனால அந்த தண்ணி என்ன பண்ண முடியல? குடிக்க முடியல. அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்ப தாகம் தீர்க்கணுமா இல்லையா? சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, அவசரத்துல ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துரும், இல்ல பிக்ஸ் பண்ணியே கல்யாணம் நடக்கும். ஒண்ணு மாப்பிள்ளை கசப்பா இருப்பாரு, இல்ல பொண்ணு கசப்பா இருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு வேலைக்கு போயிருவோம். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பஞ்சம் கஷ்டம் வறுமைன்னு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வாழ்க்கையில அங்க நடக்கிற சில காரியங்கள் வாழ்க்கையில கசப்பா மாறும் பாருங்க. இப்ப ஏன் ஆண்டவரே வாழ்க்கையை கசப்ப கொடுத்தீர், ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணினீர்னு அதுக்கப்புறம் புலம்புவோம். ஆனா இந்த இஸ்ரவேலின் மக்களை கடலை பிளந்து வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்த கர்த்தருக்கு இந்த மாறாவின் கசப்பை மதுரமாக்க முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும் சார். இன்னி ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? இப்ப மணி என்ன ஆயிட்டு? 10. 5 மணிக்கு இப்படி இருந்தது. இந்த இதே இடம் எப்படி இருந்தது? 5 மணிக்கு எந்திரிச்சா தானே பிரதர் தெரியும். நாங்கள் எந்திரிக்கிறது 7 மணி 9 மணி. ஒருவேளை ஒவ்வொரு நாள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, பச்சை மரம் எப்படி தெரியும்? கருப்பா தெரியும். அப்ப கருப்பா இருந்த மரம் இப்படி பச்சையா மாறிச்சு. இதுவே ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னி ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் போங்க, நைட்டு வந்துடும், 8 9 மணி வந்துடும். இப்ப பாக்குற பச்சை மரம் எப்படி மாறும்? அதே கருப்பா மாறும். தேவன் இருளுக்குள்ள வெளிச்சத்தையோ வெளிச்சத்துக்குள்ள இருளையும் கொண்டு போய் இயற்கையவே இப்படி மாத்தும் போது என் கஷ்டத்தை அவரால் சந்தோஷமா மாற்ற முடியுமா முடியாதா? என் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற்ற முடியுமா முடியாதா? ஆனா நான் என்னன்னா, தேவனுக்குள்ள போய் அந்த மாறாவுக்குள்ள போகல, தேவன் இல்லாம மாறாவுக்குள்ள போனதுனாலதான் அந்த தண்ணி எனக்கு கசப்பா தெரியுது. இப்ப அந்த தண்ணிக்கு கசப்பை எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தேவன் இடத்துல போகும்போது அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்தை வெட்டி எதுல போடு?
அந்த தண்ணிக்குள்ள போடுனா மரத்துக்குள்ள இருக்கிற மதுரம் தண்ணிக்குள்ள போய் தண்ணிக்குள்ள இருக்கிற கசப்பு மரத்துக்குள்ள போன உடனே அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? மதுரமா ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த மாறாங்கிற ஒரு இடத்துக்கு வராம இருந்திருந்தா அது இந்நாள் வரைக்கும் கசப்பா தான் மாறி இருக்கும். அது எப்பவுமே யாராலும் கசப்பை மாற்றி இருக்க முடியாது. அப்போ உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஒரு கசப்பான இடத்துக்கு கொண்டு போனது எதற்காகனா, உங்க மூலமா அந்த கசப்பை மதுரமா மாத்தணும்னு தான் தேவன் விரும்புறார். ஆமென். ஆனா எனக்கு என்ன வேணும் தெரியுங்களா? நானா சமைச்சு என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எல்லாம் ரெடிமேடா என்ன பண்ணிடணும், சமைச்சு என் கைக்கு வந்துடணும். அப்ப ரெடிமேடா சமைச்சு சாப்பிடுற அந்த இருதயம் நமக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம கண்ணு முன்னாடி தேவனுடைய அற்புதத்தை பார்த்து ருசிக்க முடியாது. அப்ப அந்த கசப்பை ஏன் தேவன் அனுமதிச்சார்? இந்த பஸ்கா அதை சொல்றாரு, உன் பண்டிகை ஆசரி அப்படிங்கிறார். அப்ப அந்த பஸ்கா பண்டிகையில 3 இருந்தது மாத்திரம் இல்ல, அதை கீழ வசனத்தை வாசிங்களேன். அதை புசிக்க வேண்டியவர்களுக்குள்ள இருக்கிற 3 விஷயத்தை சொல்றார். 10-11 வாசிங்க. யாத்திராகமா வைக்காமல் சுட்டெரிப்பீர்களாக. நல்லா பாருங்க, இந்த பஸ்காவை புசிக்க வேண்டிய விதமாவது. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிரதான பஸ்கா யாருன்னா இயேசுதான். அதற்கு ஒரு முன்மாதிரியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற பஸ்கா தான் எகிப்து தேசத்துல மோசேயின் மூலமாய் அனுசரிக்கப்பட்டது. அப்ப புசிக்க வேண்டிய முறைமையாவது அப்படிங்கிறார். என்னென்னவாமா இருக்கணும்? கொள்ளுங்க, உங்கள் அறைகளை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க. யாராவது கட்டணுமா, நீங்க கட்டணுமா? அறைகள்னா தெரியுமா? அறைகள்னா என்ன? அறைகள்னா தெரியாதுன்னு. உங்களுடைய கமர் மீன்ஸ் என்னன்னா, உங்க இடுப்புல அரை கச்சையை கட்டி கொண்டு உங்க இடுப்புல இருக்கிற துணியை நீங்களே கட்டுங்கிறார். அடுத்து பாதரட்சியாவது தெரியுமா? அது பாதரட்சியோட காலாவது தெரியுமா? கால்ல என்ன போட்டுக்குங்க? பாதரட்சியை போட்டுங்க, செருப்பு போட்டுக்குங்க. அடுத்து உங்கள் கையில தடியை பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசியுங்கிறார். அப்ப பஸ்காவை புசிக்கணும், பண்டிகை ஆசரிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற 3 வேலைய காரியம். ஒன்று என்ன? அறையில என்ன பண்ணிக்கொள்ளுங்க, கச்சையை கட்டி கொள்ளுங்க. இன்னொன்னு என்ன? பாதரட்சியை தொடுத்துங்க. அடுத்து என்ன? கையில தடியை பிடிச்சு கொள்ளுங்க. எதுக்கு இதெல்லாம் பிடிச்சிட்டு சாப்பிடணும்? வாய்க்கு கைக்கும் தானே வேலை. ஆமே, வாய்க்கு கைக்கு வேலை. எப்படியா சாப்பிட்டு போட்டு அவசரமா ஓடுறதை விட்டு போட்டு காலில் செருப்பு போட்டுக்குங்க, கச்சையை கட்டிக்குங்க, கையில கோலை பிடிச்சு கொள்ளுங்க, தீவிரமா என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்னா, இந்த பஸ்கா இன்னைக்கு தான் புசிக்க போறீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கையில என்னத்தை பிடிச்சிருப்பீங்க? தடியை பிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் காலில் என்ன பண்ணிருப்பீங்க? பாதரட்சியை போட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அறையில் என்ன பண்ணிருப்பீங்க? கச்சையை கட்டியிருப்பீங்க. நீங்க விசுவாசிக்க வேண்டியது, நினைவு கூற வேண்டியது என்னன்னா, என் காலில் நானே பாதரட்சை போடுவதற்கு எனக்கே தெரியாம ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆடு செத்ததுனாலதான் நானே என் காலில் பாதரட்சியை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ் உடுத்தும் போது நம்ம நினைவு கூற வேண்டியது என்னன்னா, நான் ட்ரெஸ் உடுத்துவதற்காக ஒருத்தர் நிர்வாணமா சிலுவையில மரித்து இருக்கிறார். அவருடைய மரணம் தான் எனக்கு ட்ரெஸ்ஸை உடுத்துவதற்கு காரணமா மாறியது. நானே என் கோலை பிடிக்கிறேன் அப்படின்னா, என் கையில பலன், என் கையில கோல் இருப்பதற்காக ஒருத்தர் என்ன பண்ணாரு? சிலுவையில பலியானார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் தான், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் தான் இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்வதற்கு காரணமா இருக்குது. இது பஸ்கா புசிக்கிற நாள் அல்ல. எப்ப எல்லாம் நீங்க அரை கச்சையை கட்டும் போது எத்தனையோ பேர் அறையெல்லாம் கட்டுவதற்கு தைரியம் இருந்தது, வசதி இருந்தது, எகிப்து தேசத்துல மரணத்தை சம்பவித்து விட்டாங்க. ஆனா இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்வதற்கு எனக்காக பலியான ஒரு ஆட்டுக்குட்டி தான் காரணம்னு எவ்ரி செகண்ட் நினைவு கூறணும் பாருங்க. ஆமே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற விஷயம்? இன்றைக்கு நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்றைக்கு இந்த இடம் நம்ம கையில இருக்குது, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சபை இருக்குது, இதுல உட்காந்து இன்னைக்கு நான் உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன்னா, இது ஏதோ யாரோ நமக்கு கிஃப்டா கொடுக்கல,
கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவினுடைய ஜீவன் தான் இன்றைக்கு சபையில உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை எவ்ரி செகண்ட் மறக்க கூடாதுதான் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டிய முறைமை. அப்ப உங்க பண்டிகையை ஆசரிக்கிறதுன்னு சொல்றார். அடுத்து தான் சொல்றாரு, உன் பொருத்தனைகளை நீ என்ன பண்ணு. நீங்களா பொருத்தனை இதுவரைக்கும் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, பொருத்தனை என்ன தெரியுதா? என்னன்னு பொருத்தனை என்ன தெரியுதுங்களா? பிரதர், பொருத்தனை என்ன? எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சதுன்னா முதல் மாச சம்பளத்தை வேலைக்கு வரும்போது பார்த்தா எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க பிரதர். உள்ள வந்தோடனே வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளம் யாரு கொடுப்பேன்? அப்படியெல்லாம் நீங்க பொருத்தனை பண்ணல. உட்காந்து யோசிச்சு பாருங்க. சில நேரம் நம்ம எப்போ பொருத்தனை பண்ண வந்துடுறீங்களா? பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஜுரம் அப்படியே எகிரிக்கிட்டு இருக்குது, தூக்கிட்டு போற வாயில எல்லாம் நுர வந்துருச்சு. ஆண்டவரே இந்த பிள்ளைய காப்பாத்திருங்க, இந்த பிள்ளைய காப்பாத்தினேன்னா உமக்கு என்ன பண்ணுவேன்? இந்த காணிக்கை செலுத்துவேன், இந்த ஆலயத்துக்கு அதை செய்வேன், அல்லது என் பிள்ளையவே ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு அங்க ஆபத்துலதான் பொருத்தனை பண்ணுவோம் பாருங்க. ஆனா நல்லா ஆயிடுச்சுன்னு வைங்க, எதை மறந்துடுவோம்? பொருத்தனையை மறந்துடுவோம். நாம மாத்திரமல்ல, வேத சொல்லுது பாருங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோனா இருக்கிறாரா? தண்ணிக்குள்ள போயிட்டாரா? நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். எங்க பொருத்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்ப எங்க உட்கார்ந்து பொருத்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு? சனஞ்சாதியே கிடையாது, அண்ணன் தம்பியே கிடையாது, அக்கா தங்கச்சியே கிடையாது. இன்னி சொல்ல போனா எங்க இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. ஹலோ, அப்பேற்பட்ட நிலைமை உங்க வாழ்க்கையில வந்திருக்குதா? கொரோனால விட எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு உங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிருந்திருப்பாங்க. சொந்த பந்தமே இல்லாம, யாருமே இல்லாம குவாரண்டைன்ல பிடிச்சு உட்கார வச்சிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல சுவாசிக்கவே முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலையில எத்தனையோ பேரு உங்களுக்கே தெரியும் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. ஆனா நார்மல் ஆயிடுச்சு பாருங்க. அப்பதான் அந்த பாஸ்டுக்கு போன் பண்ணுவோம், இந்த பாஸ்டுக்கு போன் பண்ணுவோம், 1000 சோத்திர பலிகளை போடுவோம், சிலுவையில இயேசு சிந்தின ரத்தத்தை செலுத்துவோம், எல்லாமே வரும். ஆனா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இந்த யோனா சொல்றாரு பாருங்க, நான் பொருத்தனைகளை செலுத்துவேன்னாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொருத்தனை செலுத்தினாரு? பொருத்தனை செலுத்தினாரா? நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. கர்த்தரே நேரடியா வந்து பேசினார். யோனாவே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சோப லட்சம் இந்த நினிவே மக்களுக்காக நாம் மனதுருக்கப்படக்கூடாதா? ஒரு நாள் விளைத்து ஒரு நாள்ல அழிந்து போன ஆமணக்கு செடிக்கே நீ இவ்வளவு கவலைப்படுவேனா? என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட என் ஜனம் சாகிறதுல நான் என்ன சந்தோஷமா படுவேன்ன போது இந்த யோனா பொருத்தனையை செலுத்தினாரா? துதியின் சத்தத்தோட உடைய சன்னதியில வந்து நான் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. நிறைவேற்றவே இல்லை. கர்த்தரிடத்திலே சொன்னாரு, நான் சாகிற வரைக்கும் எப்படித்தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? எரிச்சலாவே இருப்பேன். நமக்கு அந்த சுபாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பலவீனமா இருக்குது. ஆமென். நமக்கு ஆபத்து காலத்துல மாத்திரம் ஆண்டவரோட நெருங்கி வசதி வந்து, வாய்ப்பு வந்து, வீடு வந்து, நல்ல பிள்ளைகள் வந்து, குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இருதய நம்மளை விட்டு போயிடக்கூடாது. தாவீது அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி முடிச்சாரு பாருங்க. என் ஆத்துமாவே, யார் ஆத்துமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே, திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா இந்த ஆத்துமா அப்பப்ப என்ன பண்ணிரும்? மறந்துடும். கடைசியில சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்துல வனாந்தரத்துல வழி நடத்துற போது முதல்ல விழுந்த மன்னாவை எடுத்து ஒரு பொற்பாத்திரத்துல வச்சு அதை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற உடன்படிக்கை பெட்டியில கொண்டு வைக்க சொன்னாராமா. எப்ப விழுந்த மன்னா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் விழுந்த மன்னா. ஒன்றுமே இல்லாத நேரத்துல தேவன் என்னை சந்தித்தாரு பாருங்க. அந்த நாளைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வந்துங்க முதல்ல இந்த பிகினிங்க ஃபர்கட் ஆயிட்டாங்க. இன்றைக்கு எல்லாமே வந்திருக்கும். நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, எனக்கு பிள்ளைகள் வந்துருச்சு, வாகனம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, வீடு வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. ஆனா கர்த்தர் எப்ப என் வாழ்க்கையில வந்தாரு தெரியுங்களா? வாழவே கூடாது, ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து சாகணும்னு நினைத்த போது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல கர்த்தர் என்னை சந்தித்தார். ஆமீன். அந்த நாளை இன்னைக்கு வரைக்கும் இல்ல, நான் மரண பரியந்தம் மறக்க மாட்டேன் பாருங்க. அது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கூட இருந்தது. நீங்க ஆதியாம புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்தினுடைய ஆதியாம 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தான் முதல் பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை எங்க போயிட்டு வந்தாருங்க? ஹலோ, இந்த சர்ச்சில் ஆராதிக்கிற அந்த ஆராதனையில எங்க போகணும்? நீங்க எங்க போகணும்? முதல்ல ஆண்டவர் என்னை சந்திச்ச இடம் வரைக்கும் என்னுடைய ஆத்மா நினைவு கூறணும். ஐயோ, அந்த நிலைமையில என்னை என்ன பண்ணினீர்? சந்தித்தீரே, அந்த நிலையில என்னை ஆசீர்வதித்தீரே என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கணும். இப்படி நம்ம செலுத்துகிற போதுதான் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் என்ன பண்ணப்படுறான்? துஷ்டன்னா யாரு? ஹலோ சொல்லுங்க. யாருமே பதில் பேச மாட்டீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஒர்க்கர்ஸ். துஷ்டன்னா யாருங்க? யாராவது சொல்லுங்க. துஷ்டன்னா யாரு? எதிரி. உங்களுடைய எதிரி யாரு? பிசாசு. ஏன்னா அவனோட தான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, பிரிஞ்சு வந்ததுனால இப்ப அவன் எதிரியா மாறிட்டான். உண்மையான துஷ்டன் யார்? அதை தெரிந்து கொள்ளணும் பாருங்க. உண்மையான துஷ்டன் யார் அப்படின்னு ஆதியாம புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுது. வாசிங்க. ஆதியாம 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவன் துஷ்டனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாய் இருக்கும், எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். பாருங்க, எல்லோருக்கும் துஷ்டன் ஒருத்தன் இருப்பான். அவன் யாரு? யாரு? பிசாசுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆண்டவர் பிசாசு சொல்லல. யாரு சொன்னாரு? இஸ்மவேல் தான் எல்லோருக்கும் எதிராக இருப்பான். எல்லோரும் இஸ்மவேலுக்கு எதிராக இருப்பாங்க. அப்ப எல்லா இஸ்லாமியரும் நமக்கு எதிரிகள். ஆமா, நாமெல்லாம் எல்லா இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள். அப்படியா? சொல்லுங்க. கர்த்தரே சொல்லிட்டார்ல, அவன் துஷ்டனா இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமா இருக்கும், எல்லோரும் அவனுடைய கைக்கு விரோதமா இருப்பாங்க. அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ள இருந்து 2 சந்ததியை கொண்டு வந்தார். நீங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் வேதத்துக்குள்ள வாங்க. வசனம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது நங்கூரமா இருக்குது. நமக்கு முன்குறித்த இடத்தை நோக்கி இந்த வசனம் நம்மளை தூக்கிட்டு போகும் பாருங்க. பவுல் எழுதும் போது எழுதுறாரு, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். எவைகள் அப்படின்னா படிங்க. அந்த ஸ்திரிகள் 2 ஏற்பாடுகளை. எந்த ஸ்திரிகள்? ஆபிரகாம் திருமணம் முடிச்ச 2 மனைவிகள். ஆகார் என்பவள் தானே. அப்ப ஆகாருக்குள்ள இருந்து வந்த இஸ்மவேல் இஸ்ரவேலருக்கு எதிராக மாத்திரமல்ல உலகம் முழுவதுக்கும் எதிரானவன் என்று கர்த்தர் சொன்னது. பின்பு வந்த ஈசாக்கு சாராளுக்குள்ள இருந்து வந்ததுங்கிறார். இப்ப 2 ஞான அர்த்தம் உள்ளவைகள்ங்கிறார். ஆகார் என்றால் என்னன்னா இப்பொழுது இருக்கிற சீனாய் மலை என்று அர்த்தம். எங்க இருந்து வந்தது? நல்லா கவனிங்க. சீனாய் மலையிலிருந்து என்ன வந்தது? ஹலோ, நியாயப்பிரமாண சீனாய் மலையிலிருந்து வந்தது. கிருபைய சத்தியமும் எங்க இருந்து வந்தது? இயேசுவுக்குள்ள இருந்து வந்தது.
அப்ப நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தது யாரு? மோசே வாங்கிட்டு வந்தார். கிருபை சத்தியத்தை கொண்டு வந்தவர் யாரு? இயேசு. அப்ப இரண்டு பிரமாணமும் இரண்டு இடத்துல இருந்து வருது. இயேசு சியோன்ல இருந்து வராரு, நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில இருந்து வருது. அப்ப நியாயப்பிரமாணம் மனிதர்களுக்கு எல்லாமே எதிராக இருக்குது பாருங்க. எல்லா மனிதருக்கும் எதிராக நியாயப்பிரமாணம் இருக்குது. எல்லா மனிதர்களும் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு. அப்ப விபச்சாரம் செய்கிற மனுஷன் கையும் மெய்யுமாய் பிடிபட்டுட்டானா அவனை கல்லால் அடித்து என்ன பண்ணணும்? கொல்லணும்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனா அதே பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, கொலை செய்யாது இருப்பாயாக. அவனை கொன்னுட்டானா இவன் குற்றவாளியா மாறுறான். அப்ப எல்லா மனிதரும் இந்த நியாயப்பிரமாணம் வராத வரைக்கும் நீதிமான்கள், நல்லவர்கள். ஆனா என்றைக்கு நியாயப்பிரமாணம் வருதோ பாவம் உயிரடையுமாமா. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டத்துல நம்ம நல்லவங்களை போல இருக்கலாம். ஆனா நியாயப்பிரமாணம் எந்த மனிதனையும் நீதிமானாக்காம எல்லோரையும் பாவத்துக்குள்ளேயும் மரணத்துக்குள்ளேயும் கொண்டு போய் அடைத்து போட்டதாமா. இப்ப சொல்லுங்க, யாருக்கு துஷ்டன்? யார் துஷ்டன்? இவ்வளவு தூரம் சொல்லியும் துஷ்டன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. யாரு துஷ்டன்? நியாயப்பிரமாணம் தான் மனிதர்களுக்கு துஷ்டன், நியாயப்பிரமாணத்துக்கு மனிதர்கள் துஷ்டன். இப்ப இந்த துஷ்டத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு எங்க வர சொல்றார் ஆண்டவர்? கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுக்குள்ள வரும்போது, இயேசு உங்களை என்னையும் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்கிறார். ஆமென். அப்ப இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷகன் வருகிற போதுதான் வேத சொல்லுது பாருங்க, நீங்க இனி குற்றவாளிகள் லிஸ்ட்ல வரல, நீதிமான்களும் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வரீங்களாமா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வரைக்கும். ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு, அது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும். சொல்லப்பட்ட இந்த கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அப்புறம் மோசேயும் கர்த்தருடைய வீட்டுல போய் நிக்கிறாரு, கர்த்தருக்குள்ள போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. சீனாய் மலையில அவரே சொல்றாரு, எனக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? எப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க? பைபிள் எப்படி இருக்கு சொல்ல. மோசே என்ன சொல்றாரு? எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த இடத்துல இருந்தாங்களாமா. அப்ப நீங்களும் நானும் அந்த இடத்துல போகல. நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம்? கீழே சொல்ல வாசிங்க. நீங்களும் பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. இப்ப 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 கொஞ்சம் சில பேர் நித்திரையில இருந்தா கூட விழிச்சு கொள்ளுவாங்க பாருங்க. பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. கை இருக்குதா? ஹலோ, பைபிளை பார்க்க வேண்டாம், பக்கத்துல இருக்க கொஞ்சம் அழகா இல்லாட்டியும் பாருங்க. கைய பிடிச்சு, ஒவ்வொருத்தருடைய கைய பிடிச்சு நீங்களோ சொல்லுங்க. நீங்களோ வாசிங்க. இப்ப சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரான சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நியாயாதிபதியாகிய இயேசுவின் இடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் வந்தீர்கள். கீழே சொல்றது, ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள். நம்ம எங்க இருந்தோம்? எங்க இருந்தோம்? எங்கேயோ இருந்தோம். ஆனா இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் பாருங்க. எத்தனை ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சீனாய் மலையின் இடத்திற்கு வந்தோம், பரம எருசலேமின் இடத்திற்கு வந்தோம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் தெளிவில்லாம இருந்தேன்னு வச்சுங்களேன்,
நான் எதையோ ஆசீர்வாதமா தெரிந்து கொண்டிருப்பேன். வேதம் சொல்லுது பாருங்க, சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா, இயேசுவே சொல்றாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று இயேசு சொல்றாரு. சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எலிசாவின் நாட்களில இஸ்ரேல் தேசத்துல அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்களாமா. இந்த குஷ்டரோகிகளுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்? குஷ்டரோகம் நீங்கணும். தலைவலியோட இருக்கிற அம்மாவுக்கு என்ன விருப்பம் இருக்கணும்? தலைவலி போகணும்னு விருப்பம் இருக்கணும். அடுத்து கைகால் வலியோடு இருக்கிற அம்மாவுக்கு என்ன விருப்பம் இருக்கணும்? கைகால் வலி போகணும்னு. ஆனா அந்த குஷ்டரோகிகளுடைய விருப்பம் என்ன இருந்ததுன்னா, வயிறு முட்டை சாப்பிடணும். எப்படி? நல்ல வெள்ளிய பொண்ணையும் எடுத்து வச்சுக்கணும், வீடு கட்டிக்கணும், வசதியா இருக்கணும். ஆனா எதுல இருந்து விடுதலை வேண்டாம்? நீங்க அது வாட்சி பார்த்தா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல ஒரு 4 குஷ்டரோகிகள் சீரியருடைய பாளையத்துக்குள்ள உள்ள போவாங்க. ஒரு வீட்டுல வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வெள்ளிய மண்ணை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு வீட்டுக்குள்ள போவாங்க. வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு அடுத்து வெள்ளிய மண்ணை எடுத்து வச்சுட்டு அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போய் சாப்பிட போனா வயிற்றுல என்ன இல்ல? ஹலோ, இடம் இல்ல. இடம் இருந்திருந்தா தின்னுகிட்டே இருந்திருப்பானுங்க பாருங்க. அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு பாக்கெட்ல என்ன இல்ல? பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அங்க இங்க இன்னைக்கு மாதிரி வாலிபர்கள் இந்த பேக்கிஸ் பேண்ட் எல்லாம் போடுறான் பாருங்க. எல்லா பக்கம் பாக்கெட் வச்சிருக்கிறான். முன்னாடி வச்சிருக்கிறான், பின்னாடி வச்சிருக்கிறான், கீழே வச்சிருக்கிறான், இங்க வச்சிருக்கிறான், இங்க வச்சிருக்கான். எல்லா பக்கம் போட்டு நிரப்பி தூக்கிட்டு போயிருப்பான். அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்னன்னா, நல்ல வேலை கிடைக்கணும். அது கிறிஸ்தவத்துக்குள்ள போயிட்டா நல்ல வேலை கிடைச்சிரும், தூக்கிக்கோ, வேலைக்காக உள்ள ஓடிடு. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும் பிரதர், வா உள்ள போயிரு. அந்த சப்போர்ட் வேணும், இந்த சப்போர்ட் வேணும், வா வாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா ஓடிடுறது. உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? குஷ்டரோகிக்கு உள்ள என்ன இருக்குது? ஒன்னும் தெரியல. குஷ்டரோகிக்கு உள்ள என்ன இருக்கு பிரதர்? ஒண்ணுமே தெரியல. குஷ்டரோகிக்குள்ள உள்ள என்ன இருக்கும்? குஷ்டரோகம் இருக்கும். வெளியில எல்லாம் என்ன இருக்குது? பாக்கெட்ல எல்லாம் வெள்ளி பொண்ணு தங்க. ஆனா உள்ள பார்த்தா புழுங்கிட்டு இருக்குது, புழு வச்சு நாரிக்கிட்டு இருக்குது. ஆனா வெளியில என்ன பண்ணுங்க? கபல மாட்டிக்கிறது, வலையில மாட்டிக்கிறது, செயினை மாட்டிக்கிறது, நான் இன்னும் அழகா இருக்கிறேன் என்று பட்டுப்புடைய மாட்டிக்கிறது. உள்ள என்ன இருக்குது? குஷ்டரோகத்தோட கேவலமான பாவம் உள்ள கிடக்குது. இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும்னு தெரியல. ஆனா அந்த நாகமானுடைய வாழ்க்கையில இது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை வாட்சி பாத்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்ச பிளஸிங் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பிளஸிங் இருந்ததுன்னு. முதல் வசனத்தை வாசிங்க, 5வது அதிகாரத்தினுடைய. அவன் எப்படி இருந்தான் சார்? அவன் முதல்ல அவன் அப்படி எப்படி பைபிள் வர்ணிக்குது பாருங்க. அவன் மகா பராக்கிரமசாலி, பெரிய மனுஷன். அவங்க ராஜாவினிடத்துல பேர் பெற்றவனா இருந்தா இவ்வளவு ஒரு வேலை கிடைச்சா நமக்கு அது ஆசீர்வாதமா இல்லைங்களா? இந்த ஏரியாவில் எம்எல்ஏவா இருக்கிறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. இந்த ஏரியாவில் ஒருத்தர் எம்எல்ஏவெல்லாம் இருப்பாங்களா? எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல எம்பியா இருப்பாங்களா? அப்பா செம ஆசீர்வாதத்தில் இருக்கிறார் பிரதர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்.
அல்லது பெரிய பணக்காரரா இருக்கிறாங்க, அவருக்கு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பிள்ளைய, வாலிப பிள்ளைய வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள இங்க இருந்து சில பேர் வெளிநாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போறாங்க, வாலிபர்களாவும் போறாங்க, கல்யாணம் முடிச்சவங்களாவும் போறாங்க. ஆனா இவ்வளவு வீடு இருக்குது, வசதி இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா என்ன? ஹலோ சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவனைத்தான் டெஸ்டிமனி கொடுக்கிறாரு. யார? சீரிய படைத்தளபதி ஆகிய நாகமானை குறித்து இயேசு டெஸ்டிமனி கொடுக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சாட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மனிதனுக்கே தெரியாமல் ஒன்று தேவைப்படுகிறதுங்கிறத ஒரு சிறு பெண்ணு தான் சுவிசேஷமா ஆரம்பிச்சா. நீங்களும் காஸ்பல் சொல்றீங்க, ஹலோ சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சுவிசேஷம்னா தெரிஞ்சா தானே அறிவிக்கிறதுக்கு. சார் அந்த புள்ள எப்பேற்பட்ட மீறி போன அந்த பொண்ணுடைய ஏஜ் ஒரு 12 இருந்து 17 இருக்குமாமா. 17 வயசுக்குள்ள ஏற்பட்ட பெண்மணி தன் தேசத்தை இழந்து வந்து நிக்கிறா, தன் தாய் தகப்பனை வந்து இழந்து நிக்கிறா, தன் வாலிபத்துல சந்தோஷம் அடைய வேண்டியது அதை வந்து இழந்து நிக்கிறா, படிப்பை இழந்து வந்திருக்கிறா. உலகத்தையே என்னென்ன மக்கள் சந்தோஷப்படணுமோ இந்த வயசுல எல்லாவற்றையும் இழந்து ஒரு வீட்டுல பணிவிடைக்கு வந்து நிக்கிறா. அந்த புள்ள சுவிசேஷம் சொல்லுவாளா? இன்னைக்கு கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, ஸ்தாபனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, இத்தனையும் இருந்து நம்மளால சொல்ல முடியல. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. அதே ஊர்ல அதே வயசுல எத்தனையோ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரோட போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திருந்தா அந்த பிள்ளைக்கு ஏக்க வருமா வராதா? நம்மளா இருந்து என்ன பண்ணிருப்போம்? ஐயோ ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரே இந்த நிலைமையை கொடுத்தீங்க? ஏன் குடும்பத்துல மாத்திரம் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க? இந்த மாதிரி எத்தனையோ பேர் நல்லா இருக்கும்போது நான் மாத்திரம் ஒரு குஷ்டரோகியுடைய துணியை துவைச்சிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு வாழ்க்கையை அழிச்சே ஒண்ணுமெல்லாம் போயிருப்போம் பாருங்க. ஆனா அந்த புள்ள அதை பார்க்கல. அந்த குஷ்டரோகியா இருக்கிற மனுஷன் எங்க அப்பாவா இருந்தா என்ன பண்றது? ஹலோ, இந்த குஷ்டரோகியா இருக்கிற முதலாளி என்னுடைய அண்ணனா இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? இப்ப இந்த குஷ்டரோகத்தை போக்கக்கூடிய ஒரு இடம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இஸ்ரவேல்ல எலிசாவின் இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆத்ம பாரம் வந்து அந்த புள்ள அவங்க முதலாளி நம்மகிட்ட போய் சொல்றாங்க, நம்ம முதலாளிக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்த போதும் கூட எனக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய சுகம் இருக்குது, அந்த சுகம் கொடுக்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு முதலாளி போனார்னா சுகமாயிருவார்னு சொன்ன அந்த சுவிசேஷம் பாருங்க. இதுதாங்க காஸ்பல். வயிறு நிறைய சாப்பிட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறது சுவிசேஷமா? இல்ல ஐயா நீ குஷ்டரோகியா இருக்கிற இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்க குஷ்டரோகம் போயிருன்னு சொல்றது இது சுவிசேஷமா? உங்கள்ட்ட கேக்குறேன், எது சுவிசேஷம்? உங்களுக்கு புரியல என்ன? இந்த 4 பேரும் வயிறு மட்டும் சாப்பிட்டாங்க, வெள்ளியும் மண்ணை எடுத்துட்டாங்க. அதே 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, பின்பு குஷ்டரோகிகள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்ம செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்தால் பொழுது விடியும் மட்டும் குற்றம் நம்மேல் சுமரு. அப்ப என்ன போய் சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? என்ன போய் சொல்ல? இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நற்செய்தி. என்ன நற்செய்தி இது? சாப்பாடு. இங்க நல்ல பணம் சாப்பிடலாம் பிரதர், நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல வருமானம் இருக்குது. இவங்க குஷ்டரோகி. இது வந்து நற்செய்தி. எவ்வளவு நீங்க பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சாப்பிட்டு இருப்பீங்க? வந்தா சாப்பிடாத மாதிரியே இருக்கிறீங்களே. ஹலோ, எவ்வளவு சாப்பிட்டு இருப்பீங்க? ஐயா நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருப்பீங்க? இவ்வளவு சாப்பிட்டு என்னத்தை செஞ்சீங்க? சாப்பிடுறது தப்பு இல்ல, கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், அல்லேலூயா. ஆனா அது இல்லைங்க, ஒரு பிள்ளைக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல, வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கிறா, துணி துவைச்சிட்டு இருக்கிறா, கல்வி இல்ல, எல்லாமே போயிடுச்சு.
அவக்குள்ள இருக்குது பாருங்க, இவரு எங்க தகப்பனா இருந்தாருனா, இவரு ரட்சிக்கப்பட்டாருனா, இவர் சுகமானார்னா, இவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டாருனா நல்லா இருக்குமே அவனு முதலாளி அம்மாட்ட சொன்னா, அந்த முதலாளி அம்மா போய் அவர்கிட்ட சொல்ல, அவர் போய் ராஜாட்ட சொல்ல. இப்ப கடுதாசி வருது, எங்க வருது? இஸ்ரவேலுக்கு இந்த நாகமான் மூலமா வருது. நாகமான் வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துக்கொண்டு வந்தா ராஜா பயப்படுறாரு. எலிசாவின் இடத்துல வரவழைக்கப்படுறாங்க. எலிசா சொல்றாரு, நீ யோர்தான்ல போய் 7 தரம் மூழ்கி எந்திரி, நீ வேறு மனுஷனாயிருவா அல்லது சுகமாயிருவாங்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கேட்கறதுக்கு. ஆமேன் ஆமேனவே காணாம குளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது பாருங்க. சில நேரம் பாருங்க எதை வேணாலும் செஞ்சிருவோம், ஆனா கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றவங்களோட பகையோடு கசப்போடு இருக்காதீங்க, அன்பா இருங்க. ஒருவேளை அவங்க தீமையே செய்தாலும் ஒரு தடவை நன்மை செய்து பாருங்கன்னா செய்யறதுக்கு எப்படி இருக்குது. அவங்க போடி அப்படின்னா அம்மா வரைக்கும் இழுத்து வம்பு இழுத்து சண்டைய கட்டி குடுமையை பிடிச்சி ரோட்ல உருள்ற அளவுக்கு தாக்கத்து இருக்குது, சக்தி இருக்குது. உங்கள்ட்ட கேட்கிறேன், ஓடுறதுக்கு பலன் வேணுமா, உட்கார்றதுக்கு பலன் வேணுமா? ஓடுறதுக்கு பலன் வேணுமா, உட்கார்றதுக்கு பலன் வேணுமா? ஓடுறதுக்கு பலன் வேணுமா? நாய் துரத்தினாலே ஓடுவோம் பாருங்க, அதுக்கு பலன் தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருவதற்கு தான் பலன் வேணும். இன்னைக்கு உட்கார்றதுக்கு மனசே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இன்னைக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே சிந்தையில ஜெபிக்க முடியுதா? என்ன இல்ல, பலன் இல்ல. ஆனா நாய் துரத்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். இல்ல பஸ் வருது, ஒரு எத்தனை மணிக்கு பஸ்? 9 மணிக்கு பஸ், 8:55 ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா மேக்கப் அடிச்சு பேரர் லவ்லி போட்டு எல்லாம் சென்ட் அடிச்சிருந்தா கூட வேர்த்தால் என்ன விறுவிறுத்தான பேக்க மாட்டிட்டு ஓடுறோம். எதுக்காக ஓடுறீங்க? பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறேன்னு ஓடுறீங்க. இதுக்கு பலன் தேவையில்லை, மனசு தள்ளிட்டு போகுது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில் உட்கார்ந்து உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பேன்னு உட்கார்றதுக்கு மனசு அது ஒரு மனங்கள் இல்லைங்கிறது. எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த நாகமானுக்கு நாடு விட்டு நாடு வந்துட்டாரு சுகத்துக்காக. ஆனா சொல்றாரு, இது போய் 7 தடவை முங்கி எந்திரிச்சு நீ சரியாயிருன்னா அவரால் செய்ய முடியல. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. ஆனாலும் சில பேர் சொல்றது இல்லை. இப்ப எல்லாத்திட்டையும் சொன்னேன், எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னா எல்லாரும் என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. அதே மாதிரி வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட, வேலை இல்லாம இருந்த போது இருந்த அந்த இருதயம் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லாம போயிருந்து பாருங்க. அந்த நேரத்துலதான் ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா அவருக்கு உன்னிடத்துல என்ன கேட்டாரு? நீ கொண்டு வந்த தங்கத்தை கேட்டாரா, நீ கொண்டு வந்த வஸ்திரத்தை கேட்டாரா? 7 தடவை முங்கினா முங்கி எந்திரிச்சு பாப்போமே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமே ஆமேன காணாமே. இது வரைக்கும் அந்த மாதிரி வசனத்தின்படி வாழலைன்னா இனியாவது வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாமே. அது தமிழ்ல ஒரு ககாவத்து பழமொழி இருக்குது, மைத்த கட்டி மலை எழுக்கிறோம். எதை கட்டி? மயிருன்னா கெட்ட வார்த்தை நினைச்சிடாதீங்க, முடிய கட்டி மலை எழுக்கிறோம். வந்தா மலை, போனா கூந்தல்னு வச்சுங்க. ஆமே, பக்கத்துல கையை பிடிச்சுங்க. வந்தா மலை, போனா கூந்தல், முளைச்சிட்டு போயிடும். கடவுளுடைய வசனத்தின்படி கொஞ்சம் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம். சுகம் கிடைச்சதுன்னா சந்தோஷம், சுகம் கிடைக்கலன்னா அப்படியே போயிடலாமே. சொன்னவனே ஆஹா நல்லா இருக்குதுன்னு இவன் போறான். போயிட்டு 7 தடவை முங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறிட்டான்? சிறு பிள்ளைய போல மாறிட்டான். இப்ப எலிசாவின் இடத்துல ஓடி வந்த போது எலிசா வெளியே வராரு, தான் கொண்டு வந்ததை எல்லாம் கொடுக்குறாரு. வெளியே கொண்டு வராரு, பொண்ணை கொண்டு வர, மாற்று வஸ்திரத்தை கொடுத்தாரு. எலிசா சொல்றாரு, ஒன்று எனக்கு வேண்டாம். சுகம் யோர்தான் கொடுத்தது, நீ கொடுக்கணுமா இருந்தா யாருக்கு கொடுக்கணும்? யோர்தானுக்கு கொடுக்கணும். ஒன்றுமே வேண்டான போது இப்ப இந்த நாகமான் என்ன பண்றாருன்னா, எலிசா நடந்த இடங்களில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு போய் ஊர்ல பலிபீடம் கட்டுறதுக்கு புறப்பட்டு போயிட்டார். இப்ப அங்க ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்க, யாரு? இந்த நாகமான வழி நடத்தினாங்க பாருங்க ஒரு அம்மா. அந்த அம்மா இப்ப என்ன நிலைமை ஆயிடுவாங்க? புரியல உங்களுக்கு? என் எஜமானன் தீர்க்கதரிசியில் இருக்கிற போனா சுகமாவான்னு வழி நடத்தினாங்க பாருங்க ஒரு அம்மா.
இப்ப இவர் சுகமாயி அங்க போறாரு, அந்த அம்மா என்னவா மாறி இருப்பாங்க? பிள்ளையா இருப்பாங்க. பிள்ளையா இருப்பாங்களா, பிள்ளையா இருப்பாங்களா? அப்புறம் வேற என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே கற்பனை இப்படியே கொண்டு வாங்க. இந்த பிள்ளை சொல்லலைன்னா இவர் இங்க வந்திருக்க மாட்டாரு, இங்க வரலைன்னா ஒரு சுகமா இருக்காது. இப்ப சுகமாயி அங்க வரும்போது இந்த பிள்ளையால பாஸ்டர்மாவா மாறிட்டான். ஆமே. பக்கத்துல சொல்லுங்க, பிள்ளையவே ஒருத்தரும் சொல்லிக்கிறது இல்ல, பிள்ளையவே பாஸ்டர்மாவா மாக்கும் சுவிசேஷம். ஆமென். இந்த சுவிசேஷம் தான் சொல்றது உங்கள் துஷ்டனை சங்கரிக்கும். பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அந்த பிள்ளை கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? இந்த உதவி செய்த இவருக்கே வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கிற நிலைமைக்கு வந்திருந்தாருன்னா, வேலைக்காரியா இருந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருப்பாரு? தனியா சர்ச்சு கட்டி கொடுத்து பாஸ்டர்மா வாக்கி அந்த அம்மா தான் இந்த குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க இந்த வேலையை செய்யுங்க, சுவிசேஷகருடைய வேலையை செய்யுங்க, துஷ்டருடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கக்கூடிய இயேசுவை அறிவியுங்க. இப்ப உங்களிடத்துல முக்கியமா ஒரு காரியத்தை சொல்லி இப்ப நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிங்க. குயிக்கா யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிங்க. படிங்க. நீங்க ஆதியில தான் இருப்பீங்க. நான் சொன்னது யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்கன்னு. படிங்க. நீங்க படிக்க மாட்டீங்களா? படிங்க. எல்லாம் ஆதியில தான் இருப்பீங்க. ஆதியில இருந்ததெல்லாம் இல்ல. நான் சொன்னது யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்கன்னு. நீங்க அதுக்கு கீழே தானே போறீங்க, மேல வரமாட்டீங்களே. நான் சொன்னது யோவான் எழுதின சுவிசேஷம்னு ஒண்ணு எழுதி இருக்குதா? ஓ, அதுதான். நான் அதைத்தான் வாசிக்க சொன்னேன். வாசிங்க, இப்ப வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ இதைத்தானே நான் உங்கள்ட்ட சொன்ன. நீங்க ஆதியிலேயே போயிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் வாங்க, இனி குழந்தை இல்ல, நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க, பெண்கள் ஆயிட்டீங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆதியிலேயே இருக்க. இப்ப வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம். சுவிசேஷம் எப்படி வந்துச்சு? நீங்க இப்ப படிச்சீங்க இல்லையா? எழுதுனதுனால வந்துச்சா? யோவானால வந்துச்சு. புரிஞ்சுதா? சுவிசேஷம் எப்படி வந்துச்சு? யோவானால வந்து. யோவான் எப்படி வந்தாரு? சுவிசேஷத்துல வந்தார். அதே தாங்க விஷயம். காற்று வந்து கொடிய செஞ்சுதா, கொடிய செஞ்சு காற்று வந்ததா? காற்று வந்தது, கொடிய செய்தது. கொடிய செய்ததுனால காற்று வந்தது. இப்ப யோவான் வந்ததுனால சுவிசேஷம் வந்துருச்சு. சுவிசேஷம் வந்ததுனால யோவான் வந்துட்டீங்க. இப்ப இயேசு வந்ததுனால நீங்க வந்துட்டீங்க. நீங்க வந்ததுனால இயேசுவும் வந்துட்டார். உங்களுக்கு புரியுதா விஷயம்? சுவிசேஷம் வந்துருச்சா இல்லையா? சுவிசேஷம்னா இயேசு தான் சுவிசேஷம். சுவிசேஷம் தான் இயேசு. இயேசு எனக்காக பூமியில பிறந்தாரு, என்னுடைய பாவ சாபங்களை கல்வாரியில் சுமந்து மரித்தாரு, 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தாரு, மறுபடி பரலோகத்துக்கு எனக்காகத்தான் போயிருக்கிறாரு, திரும்ப எனக்காக வருவார். இதுதான் சுவிசேஷம். அப்ப யோவான் வந்ததுனால சுவிசேஷம் வந்தது, சுவிசேஷம் வந்ததுனால. நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே. இந்த சுவிசேஷம் என்ன பண்ணும் அப்படின்னு இப்ப 1 யோவான் எடுத்து வாசிங்க. 1 யோவான் வாசிங்க. 1 யோவான சகோதரி கீழே எங்கே தேடிட்டு இருக்கிறாங்க? ஏதோ தொலைஞ்சு கிடக்குறாரா? இல்லையா? சரி, அப்புறம் பார்த்து எடுத்துக்கலாம், விடுங்க. வாசிக்க மாட்டீங்க? ஓஹோ, வாசிங்க. ஒண்ணு தப்பான வாசிக்க மாட்டீங்க, வாசிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம். இப்ப சுவிசேஷம் ஒருத்தனை என்ன ஆக்கி இருக்குது? அப்போஸ்தலனா ஆக்கி இருக்குது. புரிஞ்சதா விஷயம்? சுவிசேஷம் வரலைன்னா இவர் என்னவா இருக்க மாட்டாரு? அப்போஸ்தலனா ஆயிருக்க மாட்டார். இவன் அப்போஸ்தலன் ஆக்கியது எது? அப்போஸ்தலர்னா என்னன்னா தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போஸ்தலனா யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் அப்போஸ்தலன். இப்ப நீங்க தேவனால அனுப்பப்பட்டு இருக்கிறீங்களா இல்ல நீங்களா வந்தீங்களா? இன்னைக்கு நான் இங்க வந்து உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணுவதற்கு யாரு காரணம்? தேவனால. ரைட், ஓகே.
சரி, இந்த சர்ச்சு யாருடைய சபை? உங்களுடைய இதெல்லாம் கிடையாது, தேவனுடையது. தேவன் மாத்திரம் விட்டு போயிடுவாரா? ஓ, அதனாலதான் சர்ச்சை அப்ப பார்த்து பூட்டியே இருக்குது. ஏன்னா ஆண்டவரே வரணும், கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போவார் அப்படி. ஏன்னா உங்க வீடு மாதிரி அவரு ரொம்ப நாள் அங்க இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. வெயில் அடிக்கணும், உள்ள வந்து அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே சாயந்தரமா அப்படியே வாக்கிங் போறா. ஓ, தேவனுடைய சபை அப்படியா? அப்படியா? இது யாருடைய சபை? அது பதிலக்கான யாரோட சபை? உங்களோட சபை. வெரி குட். இந்த பாபு பாஸ்டர் யாரோட பாஸ்டர்? உங்களோட பாஸ்டர். ரைட்டு. நீங்க அதே ஆதியாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 5வது வசனத்தை வாசிங்க. ஏசா தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், யாரு கொடுத்தது பிள்ளைய? இவர் எப்படி கல்யாணம் முடிச்சாரு தெரியுமா? ராகேல பார்த்தாரு, அழகா இருந்தாரு, லவ் பண்ணி 7 வருஷம் அப்படியே கனவுலயே வாழ்ந்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் முடியும் போது மாமாட்ட போய் கேட்டாரு. இன்னைக்கு பார்த்தா போன வாரம் பொண்ணை பாக்குறான், அடுத்த வாரம் வீட்டை விட்டு ஓடிடுறானுங்க. உங்க ஊர்ல எல்லாம் அப்படி நடக்குதா? நல்ல ஊருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் யாருமே தலையாசையாத பார்த்தா நல்ல ஒரு புண்ணிய தேசத்துல வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷன், உள்ள வாய்ப்பெல்லாம் இருந்தது, ஓடி இருக்கலாம், ஆனா ஓடல. 7 வருஷம் மாமா சொன்னாருன்னு ராத்திரி போல ஆடு மேய்ச்சு, அதுக்கப்புறம் போய் மாமாட்ட போய் பொண்ணு கேட்கிறான். மாமா, நீங்க சொன்னபடியே நான் 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டேன், இந்த பொண்ணை கொடுக்குறீங்களா? மாப்பிள்ள, உங்களுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்குற மாப்பிள்ளன்னு பீகார் கல்யாணம் பண்ணி விட்டார். பீகார்ல கல்யாணம் நைட்டு 12 மணிக்கு தான் கல்யாணம் நடக்கும். பொண்ணை காமிக்க மாட்டாங்க, எல்லாம் மூடி இருப்பாங்க அவங்க. அது மாதிரி ராத்திரியில கல்யாணம் முடிச்சுட்டு காலையில விடிஞ்சு பார்த்தா யாரு இருக்கா? பார்த்தது ராகேலு, கிடைச்சது யாரு? இல்லையா? நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் பாருங்க. பார்த்த சுடிதார் ஒன்னா இருக்கும், பார்சல் வேற சுடிதாரா இருக்கும். ஆன்லைன் அதுதான். நிறைய பேர் ஆன்லைன்ல போய் சிக்கி சீரழிஞ்சிட்டு கிடக்கிறது. அதுல ஒரு பேயா தெரியுது பெண்கள். சிஸ்டர், நான் பார்த்தா இதை எடுத்த பார்த்தேன், ஏன்னா நான் கெட்டது பத்தாது பாரு, நீயும் கெடு. அல்லேலூயா. அப்படி எங்க இல்ல என்னன்னா பரவாயில்ல, கர்த்தருக்கு சோத்திரம். பரிசுத்தவாட்டிகள் மத்தியில நான் நிக்கிறத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காசு போச்சு. அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நான் தான் இந்த தப்பானதை எடுத்துட்டேன், நீயாவது தப்பா எடுக்காதன்னு சொல்றது இல்ல. நான் நஷ்டம் அடைஞ்சது பத்தாது, நீயும் சேர்ந்து ஆமா சிஸ்டர் இப்படித்தான் என்னையும் ஏமாத்தினான்னு அதுக்கப்புறம் சொல்றது. அது மாதிரி பார்த்தது யார? ராகேல. கட்டுனது யார? லேயால. மாமாட்ட போய் சண்டை போடுறான். மாமா சொல்றாரு, மாப்பிள்ள, ஊர்ல ஒரு வழக்கம் இருக்குது, அக்கா இருக்கும்போது தங்கச்சி என்ன பண்ணக்கூடாது? கடி கொடுக்க கூடாது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, 7 நாள் அவளுடைய காரியத்தை நடத்தி தங்கச்சியும் கொடுக்குற. 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அதை கட்டுனா இது ஃப்ரீ. இப்ப 2 வந்துருச்சு. இப்ப பார்த்தா 2க்கு 2 ஃப்ரீ. புரியுதா உங்களுக்கு? ஒரு சேலை வாங்கினா 3 சேலை ஃப்ரீங்கிற மாதிரி. இவ லேயால கட்டுனதுனால ராகேல் வந்து ராகேலுடைய வேலைக்காரி 2 பேர் வந்து 4 பேரு ஒருத்திய வச்சுக்கிட்டே படாத பாடி. ஒரு 4 பேரை வச்சு 4ஆ பின்னா இழுத்து, தலைவர் வீட்லயே இருக்க மாட்டார் பாருங்க, மந்தியிலேயே கிடப்பாரு. ஐயோ சாமி, இவளுகளோட இருக்கிறத காட்டில எங்க இருக்கிறது மேல்? ஹலோ. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து 12 பிள்ளைகளை எல்லாம் கஷ்டப்பட்டு பெத்தது யாரு? யாக்கோபு. ஆனா ஏசா கேட்கும்போது என்ன சொல்றாரு? நான் பெத்த பிள்ளை இல்ல, கர்த்தர் உமது அடியானுக்கு கொள்ளுகிற. இந்த வேலை உங்களுக்கு ஸ்தாபனம் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தது. ஆமென். வேலை உங்க கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க பெத்தெடுக்கல, நீங்க கட்டல, கர்த்தர் கொடுத்தது. உங்க வாயில அது வரணும் பாருங்க. அப்போஸ்தலன் ஆயிட்டா என் தலைமுடியில இருந்து கால் வரைக்கும் யாருடையது? உதட்டுல பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு அடிக்கணும். இந்த ஓனர் யார் இந்த உதட்டுக்கு? அப்புறம் இந்த ஐப்ரோ கீப்ரோ எல்லாம் போடும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஓனரையும் நினைச்சுங்க. ஏன்னா இந்த வாடகை வீட்டுல இருந்தா ஆணி அடிக்கும் போது ஓனர் என்ன சொல்லுவாரு? அடிக்காத, இது ஏஞ்சியவரு. அது மாதிரி இந்த பாடியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து
விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்துல எது செய்யும் போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஓனருடைய அனுமதியை கேட்டு செய்யுங்க. இப்படி அதிகமா அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்றாங்க நிறைய பேருக்கு உதட்டுல கேன்சர் வருதாமாங்க. உண்மையாலுமே, ஏன்னா பெண்கள் போட்ட பெயிண்ட் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள போய் பாதிப்பு கொண்டு வந்துருது. அதனால எதை செய்தாலும் ஓனர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இப்ப யார் அப்போஸ்தலர்? யார் அப்போஸ்தலர்? உங்களுக்கு புரியல? நீங்க தான் அப்போஸ்தலர். இந்த சுவிசேஷம் உங்களை என்னவா மாத்தி இருக்குது? அப்போஸ்தலரா மாத்தி இருக்குது. அப்போஸ்தலரா மாத்திர சுவிசேஷம் மாத்தாது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்க. கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. ஹலோ, இன்னும் இந்த நிலைமைக்கு ஆயிட்டீங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்க வீட்டுக்கு போங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிங்க. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின, எங்க போய் நிக்குது பாருங்க. இப்ப என்ன வாசகன்? திவ்ய வாசகன்னா என்ன அர்த்தம்? என்ன திவ்ய வாசகன்னா என்ன அர்த்தம் பிரதர்? திவ்யம்னா என்ன? தமிழ் தானே நீங்க? திவ்யம்னா என்னங்க? பியூட்டிஃபுல் கேரக்டர். அவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா எல்லாம் மறந்து உட்காரலாம் பிரதர். அவ்வளவு மன பீஸ்ஃபுல்லா அவங்களோட பேசும்போது இருக்குது. இதுதான் திவ்ய சுபாவம். ஒரு சாதாரண ஒரு செடி இருக்குது பாருங்க, அந்த செடி வளருது, அதுல ஒரு மொட்டு வளருது, அந்த மொட்டுல இருந்து அப்படியே பூ மலருது, அந்த பூல இருந்து ஒரு மகரந்தம் மலருது, அந்த மகரந்தத்திலிருந்து ஒரு தேன் வருது, அதுல வண்டு அழகா உட்கார்ந்து அழகா தேன் எடுத்துட்டு போது பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பரமபிதா இதை விளைவிக்கிறார். எனக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு யூனிக்னஸ் கர்த்தர் உருவாக்கணும்னு விரும்புறார். ஒரு சுவிசேஷம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்களா? அந்த கேரக்டர் வந்துருச்சுனால அதுக்கப்புறம் பைபிளே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அப்புறம் யாராவது ஏதாவது எழுதுனாங்க? உங்க வாழ்க்கையில இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படியாத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்ப துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டுட்டானா எப்பேற்பட்ட ஆளா மாறிடுவோம்னா, உன் சத்துருக்களை சினை, உன்னை சபிக்கிறவர்களை, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக, அவ்வளவுதான். சில கோதுமை காய போட்டு ஊற போட்டு அரைக்கலைன்னா மாவு ஆகாது. ஆனா அரைக்கும் போது கோதுமை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஐயோ, அந்த பாருங்க, அந்த கொய்யா கொட்டையெல்லாம் அப்படியே கிடக்குது, மாங்கொட்டையெல்லாம் அப்படியே கிடக்குது, அதெல்லாம் விட்டுட்டானு என்ன போட்டு ஊற வச்சு குத்துறானுங்க, புடையிறானுங்க, அடுத்து போட்டு சட்டியில போட்டு அடிக்கிறானுங்க, பெசைறானுங்க, இதெல்லாம் பண்றானுங்களே பிரதர் அப்படின்னு கோதுமை கதிரா. ஆனா இந்த கோதுமை தான் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படும். இதுதான் தேவ சமூகத்தை அப்பமா மாறும். அங்க இருக்கிற அப்பத்தை தான் ஆசாரியர்கள் புசிப்பார்கள். ஆமென். உங்க வாழ்க்கையில பிரச்சனை உங்களை டைவர்ட் பண்ணாது பாருங்க, பிரச்சனை இன்னும் உங்களை டெவலப்மெண்ட் பண்ணும். ஆமென். தேங்காய் எண்ணெயை அரைக்கிறதுல எப்படி வருது? எண்ணெய் எப்படி வருது? முதல்ல மட்டையை உரிக்கிறாங்க, ஓட்டை உடைக்கிறாங்க, பருப்பு எடுக்கிறாங்க, அடுத்து என்ன பண்றாங்க? காய போடுறாங்க, போய் மிஷின்ல விடுறாங்க, ஆட்டுறாங்க, அதை ஒரு டப்பால பிடிக்கிறாங்க. அந்த டப்பால இருக்கிற அந்த எண்ணெய் என்ன பாடுபட்டு இருக்குன்னு தெரியுங்களா? அதை அழகா கையில ஊற்றி எங்க தேய்க்கிறாங்க? தலையில தேய்ச்சிட்டு போறாங்க, கையில தேய்ச்சிட்டு போறாங்க. அதுதாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம். இதைத்தான் பேதுரு எழுதுறார். 2 பேதுரு 1:4 வாசிங்க. வாசி ஜெபம் பண்ணுவோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. இச்சையினால் உலகத்திலே உண்டாகிற கேட்டுக்கு தப்பி மகா மேன்மையும் வறுமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்குது. அப்ப நமக்கு அந்த யூனிக்னஸை கொண்டு வராம அழிக்கிற ஒரு கரப்பான் அல்லது ஒரு கேன்சர் என்னது? இச்சையினால் உண்டாகிற கேடு. அதனால நம்ம இச்சையெல்லாம் கல்வாரி சிலுவையில வேதம் சொன்னது, கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்க அடிச்சுட்டாங்க? சிலுவையில் அடிச்சுட்டாங்க. அப்ப ஒரு மனுஷன் கொடுக்கிற மனுஷனா மாறிட்டானா அவன்கிட்ட இச்சை இருக்காது.
இச்சையுள்ள ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்காது. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார்னா, அருமையாய் கர்த்தர் உங்களோடு கூட சஞ்சரிக்கிற முக்கியமான காரியம், யூதாவே உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை. அண்ணாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க, எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுத்தான். அந்த ஆண் குமாரன் மேல என்ன பண்ணாது, சவரன் கத்திப்படாது, உயிரோடு இருக்குனால அவனுக்கு உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணாங்க. கர்த்தர் பொருத்தனை அங்கீகரித்தாரு, ஒரு ஆண் குமாரனை கொடுத்தாரு, கர்த்தருக்கே கொடுத்துட்டாங்க. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல துஷ்டன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுமா, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா, இந்த சுவிசேஷம் எனும் இயேசுவை உங்களுக்குள்ளேயோ நீங்க இயேசுக்குள்ளேயே வரும்போது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இன்னைக்கு நீங்க ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது கூட தேவனுடைய சித்தம் தான். ஒருவேளை நீங்க விரும்பினது நடக்காம இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த அத்தனை காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன்னை திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அது ஆண்டவர் நிறைவேற்றினார். கால தாமதமானாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கலாமா?